இந்த உலகில் மிகவும் பிரபலமான மற்றும் அனைவராலும் நேசிக்கப்படும் இந்து தெய்வங்களில் ஒருவராக பகவான் கிருஷ்ணர் கருதப்படுகிறார். அவர் விஷ்ணுவின் 8வது அவதாரமாகவும் தன்னிச்சையான பரம்பொருளாகவும் மதிக்கப்படுகிறார். ஆனால் அவ்வளவு சக்தி வாய்ந்த கிருஷ்ணர் எப்படி இறந்தார்? அவரது மரணம் ஒரு சாதாரண சம்பவமா அல்லது அதற்கு பின்னால் மறைந்திருக்கும் கர்மாவின் ரகசியமா? வெல்கம் டு மை சேனல். வாழ்க வளமுடன். கிருஷ்ணரின் இறுதி தருணம் பிரபாஸ் பட்டணம் அருகிலுள்ள ஹிரண் நதி கரையில் நடந்ததாக கூறப்படுகிறது. அந்த நாள் கிருஷ்ணர் ஒரு மரத்தடியில் அமைதியாக அமர்ந்து தியானத்தில் மூழ்கினார். அவர் தனது இடது காலை முன்னால் வைத்திருந்தார். அந்த தருணத்தில் அவருக்கு தெரியும், இது தனது பூமி வாழ்க்கையின் கடைசி தருணம். ஏனெனில் அவர் கர்மாவின் விதியை நன்றாக அறிந்தவர். அந்த காடு வழியாக ஜாரா என்ற வேட்டைக்காரன் வந்தான். தூரத்திலிருந்து கிருஷ்ணரின் காலில் இருக்கும் சிவப்பு நிறத்தை பார்த்து அதை ஒரு மான் என்று தவறாக நினைத்தான். ஒரு கணத்தில் அவன் அம்பை எய்தான். அம்பு சென்று கிருஷ்ணரின் இடது காலில் குத்தியது. அவன் அருகே சென்று பார்த்தபோது அங்கு மஞ்சள் வஸ்திரம் அணிந்த கிருஷ்ணர் படுத்திருந்தார். அந்த வேட்டைக்காரன் அதிர்ச்சியில் நடுங்கினான். அவன் விழுந்து அழுதான். என்னுடைய தவறை மன்னியுங்கள் என்று கண்ணீர் மல்க வேண்டினான். ஆனால் கிருஷ்ணர் சிரித்தபடி சொன்னார், இது தவறு அல்ல, இது விதியின் வழி. பயப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். பின்னர் அவர் ஜராவிடம் ஒரு ரகசியத்தை கூறினார். நான் ராமனாக இருந்தபோது நான் உன்னை கொன்றேன். அப்போது நீ வாலி என்ற அரசன். அந்த கர்மா இப்போது முடிகிறது. கிருஷ்ணர் ஒரு பெரிய உண்மையை உலகிற்கு காட்டினார். கர்மா என்ற சட்டம் அனைவருக்கும் ஒன்று, மனிதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் கூட. அதன்பின் கிருஷ்ணர் அமைதியாக தனது உடலை விட்டு பிரிந்தார். இந்த செய்தியை கேட்டதும் அர்ஜுனன் உட்பட யாதவர்கள் மிகவும் துயரமடைந்தனர். அர்ஜுனன் கிருஷ்ணரின் உடலை தனது கைகளில் பிடித்தார். கண்ணீர் வடித்தான். பின்னர் அவர் அந்த காடிலேயே கிருஷ்ணரின் இறுதி சடங்குகளை செய்தார். கிருஷ்ணரின் மறைவு ஒரு மனிதரின் மரணம் மட்டுமல்ல, அது துவாபர யுக முடிவும் கலியுகம் தொடக்கத்தையும் அறிவித்தது. அந்த நாள் முதல் கலியுகம் ஆரம்பமானது என்று புராணங்கள் கூறுகின்றன.